சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக ஒரு கத்திரிக்காய் பொரியல் பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரசாரமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். அடுத்து சீரகம் 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது 3 நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பூண்டு பல் 8 ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் 1 ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதக்கி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம கறிவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். வெங்காயமும் கறிவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு தான் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த கத்திரிக்காய் பொரியல் தொக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி 1 ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இது கலந்து விட்டுடுறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி தக்காளியும் மேஷ் ஆகி வந்துருச்சு. கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி 1/4 கிலோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கத்திரிக்காயில் நல்லா மஞ்சள் ஒட்டி வந்திருக்கு. கத்திரிக்காயும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் கத்திரிக்காயில் நல்லா கோட்டாகி வரட்டும். வதக்கி விட்டாச்சு. 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடுறேன். ரொம்ப வாட்டர் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மூடி வச்சிடலாம், வெந்து வரட்டும். கத்திரிக்காய் பொரியல் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.